Hi guys, welcome to Hachiko Hub, powered by Positivity. இன்றைக்கி நம்ம நினைவில் கொள்ள போகும் நபர் பார்த்திங்கன்னா இந்திய விளம்பர உலகின் ஒரு மாபெரும் புரட்சியாளர்னே சொல்லலாம். அவர் பார்த்திங்கன்னா அவர் பேர் பியூஷ் பாண்டே. இன்றைக்கி அவர் இறைவனடி சேர்ந்திருக்காரு 24 அக்டோபர் 2025 அன்று. ஸோ அவர் மறைவு செய்தியை கேட்டதும் ரொம்ப அதிர்ச்சியும் வேதனையுமாக இருந்தது. சரி, அவரை பற்றி இந்த வீடியோவில் சொல்லிடலாம் அப்படின்னு நாங்கள் இது பண்ணோம். ஹேச்சிகோ ஹப் சார்பாக அன்னாரது ஆன்மா சாந்தி அடையணும்னு ப்ரே பண்ணிக்கிறோம். அவர் நம்ம விட்டு போனாலும் அவரது கலை, படைப்பாற்றல் மற்றும் அவரோட ஊக்கம் எப்போதும் இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். வாங்க இந்த வீடியோவில் அவரை பற்றி பார்க்கலாம். பியூஷ் பாண்டே அவர்கள் 1955 ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில் பிறந்தார். அவர் கூட பார்த்திங்கன்னா 8 பேர் பிறந்திருக்காங்க. 8 பேரில் பார்த்திங்கன்னா இயக்குனர் பிரசூன் பாண்டேவும் ஒரு ஆள், பாடகி நடிகை இலா அருண் இன்னொருத்தங்க. ஸோ இதை மாதிரி ஒரு கலை நிறைந்த குடும்பத்தில் தான் அவர் பிறந்திருக்காரு. அவர் ஜெய்ப்பூரில் உள்ள ஒரு செயின்ட் சேவியர் பள்ளியில் தான் அவர் படித்து முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் டெல்லியில் செயின்ட் ஸ்டீஃபன் கல்லூரியில் வரலாற்று முதுகலை பட்டம் பெற்றிருக்காரு. அவர் பெரிய கிரிக்கெட் வீரரான அவர் ராஜஸ்தான் அணிக்காக ரஞ்சி கோப்பையில் கிரிக்கெட் விளையாடியிருக்காரு. மற்றும் அவர் கல்லூரி காலத்தில் பார்த்திங்கன்னா கேப்டனாக இருந்திருக்காரு. பாண்டேவுக்கு விளம்பரத்துறை மூலமாக எப்படி வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவர் சின்ன வயசுலேயே அவரும் அவர் சகோதரரும் வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு வானொலி விளம்பரத்திற்கு குரல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பின்னர் 1982 ஒகிலிவி மாத்தர் நிறுவனத்தில் ஒரு வாடிக்கையாளர் சேவை நிர்வாகியாக சேர்ந்தார். பின்னர் அவருக்கு கிரியேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிது. அங்கே மாற்றுறாங்க. அங்கே அவர் கதை சொல்லும் திறமை மற்றும் விளம்பரத்துறையில் உள்ள ஈடுபாடு அதெல்லாம் வச்சு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கிறாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா விளம்பரத்தில் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்துகிறது. வாங்க அவர் எடுத்த விளம்பரத்தோட புகழ்பெற்ற விளம்பரங்கள் எல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த வீடியோலாம் பார்த்திங்கன்னா லைஃப்பில் யாருமே மறக்க மாட்டாங்க. அதுவும் 90s அந்த கிரிக்கெட் விளையாடும் போதெல்லாம் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஸோ ரொம்ப மிக அருமையான இது. அவரோட கிரிக்கெட் ஈடுபாடு எவ்வளோக்குள்ளே இருந்ததோ அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருந்த ஈடுபாடு எல்லாத்தையும் சரியான இது பண்ணதுனால அவருக்கு கிடைத்த பெரிய வெற்றி தான் இது. இந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டிலாம் எங்கெங்கே இப்போ வருது? இப்போ வர்ற காலத்துலலாம் எதுவுமே இல்லைங்க. வீடியோலாம் அப்படியே அட்வர்டைஸ்மெண்ட்டெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு சேனலை மாற்றிட்டு போயிட்டுருக்கிற காலத்தில் இந்த வீடியோலாம் எப்போ போடுவாங்க, எத்தனை தடவை பார்த்தாலும் இதை மாற்றவே மாட்டாங்க, யாருமே மாற்ற மாட்டாங்க. ஸோ ஒரு மனிதன் இவ்வளோக்குள்ளே திங்க் பண்ணி எடுக்க முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப சாத்தியமே இல்லை. ரொம்பவே உண்மையிலேயே ரொம்ப புரட்சியான வீடியோ தான் இதெல்லாம். கண்டிப்பாக விளம்பரத்துறையில் மிக மிக புரட்சி. ஆக்சுவலாக இது கரெக்டாக அந்த டைமிங்கில் இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் ஃபைட்ஸ்லாம் இருந்தது, நிறைய போர் நடந்துக்கிட்டு இருந்த சமயமில் நம்மளால் என்ன க்ரியேட்டிவாக எடுக்க முடியும், மக்களாக்கு எப்படி கொண்டு போய் ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிச்சுவேஷனுக்கு அவரோட சாதனைகள்லாம் பார்த்திங்கன்னா 2016 பத்மஸ்ரீ அவார்டு இவருக்கு கிடச்சிருக்கு. இந்திய அரசால் வழங்கிய சிவில் விருது. கெனான் லயான்ஸ் அவார்டுன்னு பல முறை தங்க விருதுகள் வாங்கியிருக்காரு. கிளிஃபோ லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்ஸ் அவார்டுன்னு 2013 உலகளாவிய படைப்பாற்றல் அங்கீகாரம் பெற்றிருக்காரு. லயா 2024 லண்டன் இன்டர்நேஷ்னல் அவார்டு வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கியிருக்காரு. ஸோ இவரோட சாதனைகள், கடின உழைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா படைப்பாளர்களுக்கு கிடைத்த உண்மையான உதாரணமாக இருக்கும், வெற்றியின் உதாரணம். இன்று பியூஷ் பாண்டே அவர்கள் நம்ம விட்டு சென்றிருந்தாலும் அவரோட படைப்புகளும் விளம்பரங்கள் மற்றும் கருத்துக்கள் எப்போதும் நமக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். அவருடைய கலை மற்றும் படைப்புகளுக்கு நம்ம மனதில் எப்பயுமே ஒரு இடம் உண்டு. பியூஷ் பாண்டே அவர்கள் வாழ்க்கை, படைப்பாற்றல் மற்றும் சாதனை நமக்கு ரொம்ப ஊக்கமளித்திருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் ஒரு நல்ல மனிதரோட வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஹேச்சிகோ ஹப்பை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.